இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புன்னைக்காயல் கிராமம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. எங்களுக்கு இதை ஒரு நல்ல ஒரு அணை மாதிரி போட்டு தந்து நல்லா கிளீனாக ஓடுற மாதிரி வச்சானே எங்கள் மக்கள் இருந்துக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஆமாம், இதுக்கு வழி செய்யணும் பார்த்துங்க அரசாங்கம். யாருமே எடுக்க வாங்கிக்காங்க, அந்த ஸ்டெப்பே எடுக்க மாட்டேங்காங்க. ஏனதானு சொல்லி இருக்காங்க பார்த்துக்கோங்க. தூத்துக்குடி மாவட்டம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இரத்த வங்கி, குழந்தைகள் வார்டு, பேறுகால வார்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. பொதுமக்கள் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி இதுதான். இங்கே உள்ளே போக முடியாமல் கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு இங்கே தண்ணி நிற்கிதுங்க. யாரும் போக முடியாமல் இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் அரசாங்கம் கூடி சீக்கிரம் மாவட்ட நிர்வாகம் நல்ல முறையில் இதை செஞ்சு கொடுக்கணும்னு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க. தூத்துக்குடி மாவட்டம் தபால் காலனி பகுதியில் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீரும் கலந்து தேங்கியது. வீட்டுக்கு உள்ளேயும் கழிவுநீர் கலந்த நீர் புகுந்ததால் பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா இப்போ மழைநீர் வீடுகள் முழுவதும் தேங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் வரை தண்ணி வந்துட்டு இந்த மழைநீர் ஏற்கனவே பெய்த கனமழையினால் தேங்கின மழைநீர் மற்றும் புறநகர்லேருந்து வர்ற காட்டாற்று வெள்ளம், அது போக இல்லாமல் பக்கிலோடையிலேருந்து வர்ற தண்ணின்னு சொல்லிட்டு இந்த பகுதி முழுவதும் இப்போ மழைநீர் தேங்கி மக்கள் எல்லாம் வெளியே வர முடியாத மிக கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல. உணவு மற்றும் அத்தியாவசிய எல்லாம் இல்லாமல் மிகுந்த சிரமமான தன் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைமட்ட பாலம் மூழ்கடிக்கப்பட்டது. தரைப்பாலத்திலிருந்து 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்றதால் 3வது நாளாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இந்த மழை வெள்ளத்தால் கீழே பாலம்லாம் வெள்ளம் 3 நாளாக வெள்ளம் மேலே கீழே பாலத்துக்கு மேலே 4 அடி மேலே வெள்ளம் போயிட்டு இருக்கு. அதனால் ஏரல் பஜார் சுற்றி உள்ள கிராமங்களை நம்பி தான் இருக்குது. போன மழைக்கே போன வருஷம் இதே டைம் இதே மாதிரி மழை வந்துச்சு. அதில் மேலே பாலம் டேமேஜ் ஆன பாலம், இன்னும் அதை சீரமைக்கலை. அதனால் பொதுமக்களும் ஸ்கூலு காலேஜ் போகிற பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஏரல் வர்த்தகம் ஃபுல்லாக பாதிச்சிருச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் பல 100 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கனமழை காரணமாக பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என கூறும் விவசாயிகள் தமிழக அரசு தங்களுக்கு போதிய அளவில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். வருஷம் கடந்த ஆண்டும் இதே போல நாங்கள் நிறைய விவசாயிகள் கனமழையின் காரணமாக நிறைய பயிரிட்டு அதை சேதமடைந்து அதுக்கு உரிய நிவாரணம் கூட கிடைக்கவில்லை. ஓராண்டு காலமாக நாங்கள் அந்த இடத்தை சரி செய்வதற்கு நாங்கள் பல ரூபாய் கணக்கில் செலவு செய்து அதை இப்போ தான் 2வது செய்து மறுபடியும் அதை ஒரு வாரம் முன்பாக இப்போ அடுத்த மழை எங்களை சேதப்படுத்தி விட்டது. அதனால் விவசாயிகளுக்கு உடனே தீர்வு காண்டு அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஏரல் அருகே உள்ள சிவராமன் மங்கலம் பகுதியில் வீடு இடிந்து விழுந்தது. மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கையாக வீட்டை விட்டு குடும்பத்தினர் வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மழை காரணத்தில் வெள்ளமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் விழுந்துட்டு வீடு பாதிப்பு மக்கள் பூரா 5 பேர் இருந்தாங்க. 5 குடும்பம் அந்த வெளியேறி கரையேறிட்டாங்க. வீட்டில் இருக்க முடியாதுன்னு தான் பழுது பார்த்து இப்போ செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.